ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது என்ன வீடியோனா, சித்தர் கோயிலுக்கு போகிறோம். அந்த தான் இன்றைக்கி விலாகாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னா, மயிலாடுதுறையில் வந்து சித்தர்காடுன்ற ஊரில் தான் இருக்குது. அந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தா, 64 சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. எனக்கும் பல கஷ்டங்கள்லாம் இருக்குது. அதை நான் ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க தான் சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு இந்த கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயிலில் வந்து 64 சித்தருக்கும் 64 விளக்குகள் போட்டால் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து 64 விளக்கு வாங்கிட்டு திருநூல், எண்ணெய், தீப்பெட்டி இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்களும் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு அதனால எங்களுக்கு எதுவும் தெரியலை. நான் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கூகுளெல்லாம் மேப்பில் போட்டு பார்த்துட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே கோயிலுக்குள்ளே வரும்போதே ரொம்ப பாசிட்டிவிட்டியாக தான் இருந்தது. ரொம்ப அமைதியான சூழலில் தான் இந்த கோவில் இருக்குது. உள்ளே வந்தோடனே ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ வந்தது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. கோயிலுக்கு வந்துட்டு போகிற வரைக்குமே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் வந்து சித்தர்களாக அங்கே வந்து பூஜிக்கிறாங்க. நான் வந்து சித்தர்களாக தனித்தனியாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை, இவங்க வந்து சிவலிங்கத்தின் மூலியமாக தான் அவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கே அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க தான் இதுன்ட்டு. அப்புறம் வந்து ஒவ்வொரு சித்தர்களுக்கும் நம்ம வந்து விளக்கு தனித்தனியாக ஏற்றி வச்சாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றி வச்சதுக்கப்புறமா அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக காட்சியளித்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையிலேயே பிரகாசமாக இதுக்கப்புறம் அமையும் அப்படின்ட்டு நாங்களே அப்படியே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம். எவ்வளவோ நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி நடக்குது. நம்ம தான் அதை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து நாளைக்கு இருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு கூட ஒவ்வொரு இது எல்லாம் மாறும். அதனால நானும் எல்லாம் பாசிட்டிவாகவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு நடக்கிறது எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கேன். இது கோயிலோட வந்து பிரகாரம். பிரகாரத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி, விநாயகர், அதுக்கப்புறம் முருகர், வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய சுவாமிகள்லாம் உள்ளே இருக்காங்க. இது வந்து சித்தர்கள் மட்டும் இந்த கோயிலில் இல்லாமல் மற்ற எல்லா சாமிகளும் சுற்றி வர பிரகாரத்தில் இருக்காங்க. கோயிலும் நல்லா தூய்மையாக ரொம்ப க்ளீனாக மெயின்டைன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து தருமபுரம் ஆதீனம் கட்டுப்பாட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. தனியாக வந்து தியான மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. ஆனால் அது நாங்கள் போகிற அன்றைக்கி ஓப்பனில் இல்லை, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மண்டபத்தில் வந்து நம்மளோட அமைதியாக நம்மளோட கோரிக்கைகளை வந்து முன்னிறுத்தி வச்சு நம்ம வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போன டைம் அது க்ளோஸில் இருந்ததுனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்களும் அப்படியே சரி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு எல்லா சாமிக்கும் விளக்கு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அதை விட்டு கிளம்பும் போது ஒரு 7 o'clock போல் இருக்கும். கோயிலேருந்து வெளில வர வரைக்குமே நல்லா பாசிட்டிவிட்டியாக தான் இருந்துச்சு. உங்களாலேயும் முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. நாங்களுமே ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி போகவே முடியாமல் தான் இருந்துச்சு. இது திடீர்னு கிளம்பியது தான். அப்படியே நாங்கள் கிளம்பி கும்பகோணம் வந்துட்டோம். ஒரு 8:30 கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஆதஸ்குட்டி ஒரே அடம் பிடிச்சிது வண்டியில் வரும்போதே ஐஸ்கிரீம் வேணும்ன்ட்டு. சரின்ட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பேக்கரியில் தான் ஃபலூடா வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.